அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு 5 வருடமாக ஒரு மரம் வெட்டும் கம்பெனியில் அஜய் என்ற ஒரு கூலி தொழிலாளி மரம் வெட்டிகிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு சம்பள உயர்வு கிடைக்கல. ஆனால் அதே கம்பெனியில் ஒரு வருட காலமே வேலை செய்த கிஷோருக்கு சம்பள உயர்வு கிடைச்சிடுச்சு. இதனால் அஜய்க்கு மிகப்பெரிய கோபமும் மன உளைச்சலும் வந்ததுனால அவர் நேராக அவருடைய முதலாளி தினேஷ்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நீங்கள் சம்பள உயர்வு ஏற்றி கொடுக்கல அப்படின்னு கேட்குறாரு. வருமானத்துக்காக தான் இந்த கம்பெனி நடத்தப்பட்டுருக்குது. நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு மரங்களை வெட்டினையோ அதே மரங்களை தான் நீ வெட்டிகிட்ருக்க. அதனால் சம்பளத்தை ஏற்ற முடியாது. ஆனால் கிஷோர் அப்படி கிடையாது. அதிகமான மரங்களை வெட்டிகிட்டே இருக்கான். அதனால் அவனுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். இவரும் என்ன பண்ணுறாரு, அந்த கோவத்தில் போயிட்டு அதிகமான மரங்களை வெட்டணுன்ட்டு போய் வெட்டுறாரு. ஒரு நாளெல்லாம் ஓய்வு இல்லாமல் வெட்டி பார்க்குறாரு. ஆனால் அவரால் அந்த மரத்தங்களை வெட்ட முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அவருடைய முதலாளி தினேஷ்கிட்ட ஐயா, என்னால் மரங்களை வெட்ட முடியல, ஆனால் எனக்கு பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது, சம்பள உயர்வு வேணும்னு கேட்குறாரு. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலையா, நீ வேணா கிஷோர்கிட்ட எதனா கேட்டு பாரேன், அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறார். கிஷோர்கிட்ட கேட்குறாரு, இதுபோல் நான் 5 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல. ஆனால் ஒரு வருடம் தான் நீ வேலை செய்கிற இந்த கம்பெனியில், ஆனால் உனக்கு சம்பள உயர்வு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கிஷோர் சொல்கிறாரு, உன்னோட கோடாரியை நீ லாஸ்ட்டாக எப்போ தீட்டின அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அஜய்க்கு பொறி தட்டுது, ஏதோ சொல்ல வராரு அப்படின்ட்டு. அதுதான் கிஷோர் சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு மரத்தையும் வெட்டும் பொழுது என்னோடய கோடாரி நான் தீட்டிட்டு கொஞ்ச நேரம் நான் ஓய்வு எடுப்பேன். அதனால் மரங்களை அதிகமாக என்னால் வெட்ட முடிச்சுது. இந்த கதையோட தாத்பரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய பெருமைகளையும் கல்விகளையும் பற்றி பேசிகிட்டு இருக்காமல் இப்போ கரண்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தான் இந்த கதையோட தாத்பரியம். அரசியலில் இருக்கிறவங்களாம் நான் ரொம்ப நாளாக இருக்கேன் அப்படின்வாங்க, ஆனால் இன்னும் சைனாவாக தான் இருப்பாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணணும், புதுசாக என்ன வந்துட்டுருக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், புதிய சேவைகள் செய்கிறதா இருக்கட்டும் மக்களுக்கு, அந்த மாதிரி என்ன சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் குன்றியவர்கள் இருப்பாங்க. அவங்க லாஸ்ட்டாக எப்போது அவங்க உடற்பயிற்சி செய்தாங்கன்னு யோசிக்கலாம். லாஸ்ட்டாக எப்போது அவங்க நடைப்பயிற்சி செய்தாங்கன்னு யோசிக்கலாம். தன்னுடைய மனைவி கிட்ட கணவன்கிட்ட சண்டை போட்டவங்களாம் லாஸ்ட்டாக அவங்க கூட எப்போ வெளியே போனாங்க, இல்லை லாஸ்ட்டாக அவங்க கூட எப்போ ஒரு புடவை வாங்கி கொடுத்தாங்க, கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க, இல்லை அவங்க அப்பா அம்மா கூட ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், அவங்க அம்மா கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவை சமைச்சு கொடுத்து எப்போ அவங்க கையால் உட்காந்து சாப்பிட்டாங்க, அப்பா கூட எப்போ காலார நடந்தாங்க, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கதையை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் அந்த மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கூட, மாணவர்கள் சரியாக படிக்கலைன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு யோகாவுக்கு அனுப்பலாம், இல்லை உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். அந்த போல் என்னென்னு பார்த்து அவங்கள ஷார்ப் பண்ணுறதுக்கு உண்டான வேலை செய்யலாம். இப்படிப்பட்ட ஷார்ப் பண்ணுற வேலை தான் இன்றைக்கி வரக்கூடிய 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7லேருந்து 8 மணிக்கு நம்முடைய கிராமத்தில் மாணவர்கள் யோகா அப்படின்னு நடத்த போகிறோம். அதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.